மேல் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி அவங்களுடைய பினிஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி உங்களோட விதைப்பை என்ன சைஸ்ல இருக்குங்கிறத பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் சரி அல்லது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அவங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது விதைப்பையினோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு நார்மல் ஆணினுடைய விதைப்பையினோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் இன் லென்த், 3 to 4 சென்டிமீட்டர் இன் வித், அதனோட வால்யூம் 12 to 19 ml இருக்கும். பட் இம்பார்ட்டன்சில வந்து பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரமா வந்து விந்தணுக்கள் வெளியே வருது, நாக்டல் எமல்ஷன் இருக்கு, இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு சரி, ஏசோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா 1 மில்லியன் தான் இருக்கு, 2 மில்லியன் தான் இருக்கு, சுத்தமா விந்தணுக்களே இல்ல அப்படிங்கிறவங்களுக்குமே அவங்களுடைய ஸ்க்ராட்டம் ஸ்கேன்ல விதைப்பையினோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. இன் கேஸ் சம்டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிகுலர் அட்ரோபி, அதாவது அதோட ஃபங்க்ஷனே வந்து சுத்தமா இல்லாம போற அளவுக்கு அது ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. Ethnic Healthcare.